பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் கழிப்பறை வசதிகள் கூட இல்லை, யூரின் போறது கூட திணறாங்க. ஆண்கள் எங்க போவாங்க? விடியற்காலம் 3 மணிக்கே வந்துட்டாங்க. முத்து, புஷ்யானந்த், நடிகர் விஜய், ராஜ்மோகன், ஜான் ஆரோக்கியசாமி எங்க போனாங்க? ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டாரு. டெல்லியில் வந்து சிபிஐ ரிப்போர்ட் வரும்போது நான் அப்ளை பண்ண அந்த 3 விவகாரத்தையும் சொல்கிறேன். இதனாவது கூட்ட நெரிசல் சுடல்ல. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எனக்கு தெரியாது, டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆட்கள் தான் இன்னைக்கு கட்சியினுடைய தலைவர்கள். இவர்கள் தான் இன்னைக்கு அரக்கை சட்டையில் கருப்பு போட்டு நியாயம் கேட்குறான். தூர தள்ளுங்க சார். இது நக்கீரன் கோபால் சார் கூட ஒரு விஷயம் தான், அங்கே நடந்தது வந்து ஜனநாயகன் படத்துடைய பட ஷூட்டு, மேலே ட்ரோன் கேமராக்களை வைத்து படம் ஷூட் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அதற்கு தாவேகா தரப்புலேருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை. முழுமையாக திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்களெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இங்கே வந்து யாருக்குமே சொம்பு தூக்கக்கூடாது. ஒரு 10 நாள் ஜாமீன் கிடைக்கும், அது கூட இருக்க தைரியம் இல்லாத இவங்கெல்லாம் நம்பி தமிழ்நாடு பின்னால் போகுமா என்ற கேள்வி எழுகிறது. பிஜேபியினுடைய முக்கியமான கோல் அதிமுகவை துண்டு துண்டாக உடைத்து விஜயின் மூலமாக ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்கி டிஎம்கேக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்கி தாங்க ஒரு 20 சீட்டு 30 சீட்டு கொண்டு வந்துடலாம். நடிகர் விஜய் என்ன துண்டை போட்டாலும் பாஜகவோடு அவர் கூட்டி சேர்வதற்கு 1000% வாய்ப்பே அல்ல. அப்படி ஒரு கால் பிஜேபியோடு நடிகர் விஜய் கூட்டணி அமைத்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணலில் நம்மோடு வந்து சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சுஃபியான் சார். அவர் தான் நம்ம கூட வந்திருக்காரு. அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் முத்து சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், இந்த செய்திகள் என்ன? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக சட்டப்பேரவை வந்து கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறிப்பாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் விவகாரத்தில் காரசாரமாக பல கட்சியினர் வந்து விவாதத்தை வந்து நடத்திருக்காங்க. இதில் சட்டசபையில் கூச்சமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் நமக்கு தெரியுது சார். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, இப்போ முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் திரு ஸ்டாலின் சில கருத்தை வச்சிருக்காரு. இந்த கருத்தில் அவர் வந்து விஜய் பேரை சொல்லலை, தாவேகாவுடைய தலைவரும் தாவேகாவுடைய பொதுச் செயலாளரும் அப்படின்னு தான் அவர் குறிப்பிடுறார். அரசியல் ரீதியாக பார்த்தா அவர்களுக்குள் இவர்களுக்கு மேல் சில காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது சகஜம்தான். ஏன்னு கேட்டனா, தாவேகாவினுடைய வெற்றி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும் என்கின்ற அச்சமும் பயமும், யாருடைய வாக்குகளை அவர்கள் பிரிக்கப் போகிறார்கள், அது ஒரு பக்கம். அந்த இதில் இப்போ நீங்கள் கேட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் காவல்துறை பொறுப்பாக கூடிய அவர் சொல்கிறார், காவல்துறையினுடைய செயல்பாடுகளில் எந்த குறைபாடும் இல்லை, ஆனால் ரொம்ப கால தாமதமாக அவர் வந்தார். 7 மணி நேரம். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அந்த விவாதத்தில் 7 மணி நேரம் தாமதமாக தாவேகா தலைவர் வந்ததுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம், அது அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்ம ஒரு நடுநிலையோடு பார்க்கின்ற போது அதில் உண்மை இருப்பதாகவே நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்ல காலையில் 8:45 9 மணி, கரூரில் மதியானம். ஆனால் அவர் வந்தது இரவு 7 மணிக்கு வந்திருக்கிறார். 4 hours டிலே. அவர் காலை 8:45 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படுவதாக அன்றைக்கு சனிக்கிழமை என்று நினைக்கின்றேன், அப்படித்தானே? அவர் புறப்படும் 8 மணி 9 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு திருச்சியில் லேண்ட் ஆகி 4 மணி நேரம் வண்டியில் வர காட்டியும் அன்றைக்கு ½ டே ஹாலிடே. அதில் ரொம்ப முக்கியம், முதலமைச்சருடைய ஒரு பாயிண்டை நம்ம இப்போ பார்க்கும்போது, திமுகவுக்கு விஜயை காலி செய்வதில் அரசியல் ரீதியாக குழப்பம் ஏற்படுத்துவதில் நப்பாசை இருக்கும், அது எல்லா அரசியல் கட்சிக்கும் உண்டு. இதில் திமுக ஒன்றும் யோக்கியம் இல்லை. ஆனால் அதில் ஒரு நியாயமான காரணம் என்னால், இந்த நெருக்கடிக்கும் மரணத்திற்கும் காரணம் தாங்கள் இல்லையோ என்பதை போன்று பாரதிய ஜனதாவும் நடிகர் விஜயும் ஏற்படுத்துகிற ஒரு வருத்தமான செய்தி. பார்க்க வந்த கதாநாயகன் நீங்கள் தான், உங்களை பார்ப்பதற்காகத்தான் மற்ற மக்கள் வந்தார்கள். 1.5 வயசு பிள்ளையும் 2 வயசு பிள்ளையும் விஜய் மாமாவை பார்க்கணும் தான் அங்கே வந்தது. அந்த குழந்தைகளுக்கு என்ன சார் தெரியும்? அது 1.5 வயசு பிள்ளை இல்லை, ஒரு 14 வயசு பிள்ளை இறந்து போச்சு, தரணிக்காவா ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பிள்ளைக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வது, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுருக்கேன்,
கேடர் பேஸ் பார்ட்டினா தொண்டர் அணி அங்கே இருக்கணும். உங்கள் கட்சியுடைய தொண்டர் அணி இருந்துச்சா? இல்லை. திமுக விட்டுருங்க, போலீஸ் விவகாரத்தை நான் 2வது வரேன். தொண்டர் அணியில் என்ன செய்வாங்க, பேட்சாக ஒழுங்கு செய்வாங்க. மத்தியில் நிற்பாங்க, தொப்பி போட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கட்சியிலும். எல்லா கட்சியிலையும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த தொண்டர் அணி இல்லை. 2வது திமுக சார்பில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லப்படுகிற குறை, தண்ணீர் இல்லை. தண்ணீர் போலீஸ் வைக்க மாட்டான். தண்ணீர் யாரும் வைப்பான்? நீங்கள் தான் வைக்கணும். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவங்க தண்ணீர் வைக்கணும். தண்ணி பாட்டில் வைக்கலாம், ஒரு 6 லிட்டர் பாட்டில், ஒரு 50,000 பாட்டில், 1 லட்சம் பாட்டில் எல்லாருக்கும் சப்ளை பண்ணணும். தண்ணி இல்லாமல் தான் நிறைய பேர் சேர்த்தாங்க, காலை மிதிப்பட்டு. கூட்டத்தை கட்டுப்படுத்துதல் இல்லை. 2வது, நாம ஒரு பத்திரிகையாளராக கிட்டத்தட்ட 10,000 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கேன். என்னுடைய பார்வையில் தெரியும். இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நடத்தியிருக்கேன், லோக்கல் லெவலில் நடத்தியிருக்கேன். நான் ஐ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி வாட்சிங். நியாயத்தை மட்டும்தான் பேசுவேன். அப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் கழிப்பறை வசதிகள் கூட இல்லை. யூரின் போகிறது கூட திணறாங்க. ஆண்கள் எங்கே போவாங்க? விடியற்காலம் 3 மணிக்கே வந்துட்டாங்க. முத்து ஸ்பாட்டுக்கு தனது ஹீரோ, தனது விருப்ப நாயகனை பார்ப்பதற்கு அதிகாலையிலிருந்தே மக்கள் குழுமி இருக்கிறாங்க. நீ வந்தது 2 மணிக்கு வந்திருக்க, 8:45 மணிக்கு வரல. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதை நான் சொல்லலை. அங்கிருந்து பார்த்த ஒரு அழகான ஒரு வயதான பெண்மணி சொல்கிறார், ஐயா ரொம்ப சங்கடங்கள் நிரப்பட்டுச்சு. இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பலத்தை அதிகரிக்கிறார்கள். கேட்பதற்கு நாதியத்த அளவில் காவல்துறை என்ன செய்வான்? 500 பேர் காவல்துறை போட்டிருக்கான். அந்த 500 பேரும் திமுக சொல்றது, அந்த 500 பேரும் இல்லை. அதை முதல்ல நம்பணும். அதில் ஸ்பாட்டில் களத்தில் நின்று ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு 200 தான் இருக்கும். மீதி 300 பேர் கண்ட்ரோலர் ரூமில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டாங்க. சார், இந்த பொறுப்பு டிஜிபி சொல்ல வகையில் 500 காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அந்த இஷ்யூக்கு அப்புறம் சட்டசபையில் பேசும்போது 600 காவலர்கள் இதுல பணியில அமர்த்தப்பட்ட ஒரு 100 எக்ஸ்ட்ரா போறாங்க. ஆமாம், அது சொல்றாங்க. அது அவங்க தான் தரவு கொடுக்கணும். இப்போ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வாஸ் டேக்கன் பொசிஷன், அவங்க எடுத்துட்டாங்க. தமிழ்நாடுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தேவர் அப்பாயிண்டட். அவர் பேர் அருணா ஜெகதீசன். அருணா ஜெகதீசன் அதாவது அவர் ஒருமுனை கமிஷன்ல அந்த அம்மா நியமிச்சாங்க. அஸ்ரா கார்கி போலீஸ்ல ஒரு 4 ஐபிஎஸ் அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு, அஸ்ரா கார்கா அவர் பேரு, அவரை போட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா டெல்லியில போய் இவங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பாதிக்கப்பட்ட பையனுடைய தந்தை, பையனுடைய தாய் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். பாதிக்கப்பட்ட இறந்து போன பையனுடைய தந்தை, அவர் பேர் செல்வராஜ். இந்த 2 பேர் பேர்லையும் கையெழுத்து போட்டு மனு போட்டிருக்காங்க. நாங்கள் பாதிக்கப்பட்டோம், வி ஆர் விக்டிமைஸ்ட், வி நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த 2 பேர் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியாமல் அதிமுக எடப்பாடி கட்சியிலேருந்து ஒரு மாவட்ட செயலாளராக, அது ஒன்றிய செயலாளராக கையெழுத்து வாங்கி ஃபோர்ஸ் பண்ணிட்டான். இப்போ அது ஒரு பக்கம் ஆன்கோயிங் ப்ராசஸில் விசாரணை போகுது. இப்போ என்னன்னா, இந்த 41 பேர் இறந்தது தான். இப்போ விஜய் 17ஆம் தேதி எல்லாரையும் சந்திக்கிறாரு. அதுவும் எங்க சந்திக்கிறாரு? வேலுச்சாமிபுரத்துக்கு அருகில் உள்ள ஒரு திருமண மகால்ல. ஒரு திருமண மண்டபம் இல்லை, பல திருமண மண்டபம், தனித்தனியா சந்திக்க போறாங்க. இப்ப அதுல அண்மையில் வந்த தகவல் என்னன்னா சார், விஜய் அவர்கள் கரூர் செல்ற பிளான் கேன்சல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து. அப்ப அவருக்கு மேலே பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்பா. 16 ஒரு ஆள் இறந்து போயிட்டானா, இப்ப நான் இருந்தா தான் பேசுவேன். நான் செத்துட்டேன்னா என் பேர் கிடையாது, பிணம். ஊரெல்லாம் கூட்டி ஓரமிட்டு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென பேரிட்டு சூறையாங் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுஃபியான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. சுஃபியான் என்னவாரு? பிணம். எப்போது எடுக்க போறீங்க? ஜேர்னலிஸ்ட் எப்போ எடுக்க போறீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிணத்தை எப்போ எடுக்க போறீங்க? அதான் என்ன சொல்றேன், உங்களை சொல்லக்கூடாது, நீ கோபப்படக்கூடாது. புரியுதா? புரியுது சார். ஆக பிணமென பேரிட்டு சூறையான் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே, இதுதான் உலகத்தினுடைய நலம். வரும்போதே அப்பா சொத்து என்ன செய்யறதுன்னு பிள்ளைகள் கேட்கும். இதுக்கெல்லாம் மதம் கிடையாது, இதுக்கெல்லாம் சாதி கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த 41 பேர் பிள்ளைகள் இறந்து போச்சே, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்களா? திமுக உடப்பா, அவன் கான்ஸ்பிரஸ் தான் பண்ணுவான், செருப்பு ஊற்றினான், கத்தியை வச்சான், வெட்டினான், போனான், அதெல்லாம் விசாரணையில் இருக்கு. இட் ஹஸ் பின் பெண்டிங் ஆன் த கோர்ட். சிபிஐ கண்டிப்பாக எடுக்கப்படும், அவங்க வருவாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் ஒரு நடிகை, மக்களுக்கானவர், என் மாமா ஹாமாண்ட 40 அடி பஸ்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன் ஏற்படும்.
40 அடி பஸ்ஸை உள்ளே கொண்டு வந்து திருப்பு முனையில் உண்மையான தகவலை யார் சொல்கிறாங்க? பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு வலைத்தளத்தில் பேசுது. அந்த பஸ் வரும்போது 3 மணி 4 மணி 5 மணிலேருந்து வந்த கூட்டங்கள் முன்னோக்கி சென்றிருக்கிறாங்க தன் தலைவனை பார்ப்பதற்கு. பின்னால் அவர் அந்த இதுக்கு முன்னாடி இந்த இது பேர் என்ன இடம் சொன்னீங்க? இப்போ வேலுச்சாமிபுரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆற்று பக்கத்துல இருந்து நின்றுருக்காங்க. அங்கேயும் இவர் வந்திருக்காரு. அந்த கூட்டம் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இடது வலது பக்கம் தொண்டர்கள், பின்னால் தொண்டர்கள். பஸ்ஸு உள்ளே வந்துருச்சு. போலீஸ் சொல்லுதான், சார் முன்னால் போகாதீங்க, ரொம்ப கூட்டம் இல்லை, போய் தான் ஆகன்னு இதே ஆதவரிச்சு எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. அப்போ அந்த பஸ் அப்படி இப்போ நமக்கு ஒன்று விஜய் நமக்கு எதிர்ப்பானவரோ இல்லை. வண்டி நேரம் உள்ளே போகுது. அங்கிருந்த மக்கள் இந்த ஃபோர்ஸபிளி முன்னால் மூவ் பண்ணுறாங்க அவரை பார்க்குறதுக்கு. எல்லாம் முன்னால் வருவாங்கல்ல, சைடில் இருந்த கூட்டமும் வருது. தள்ளு முள்ளு இதுதான் நடந்துச்சு. இதில் இப்போ என்ன ஒரு கேள்வின்னா, அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு 1000 போலீஸ் நின்றா சரியாக வருமா? போலீஸ் 500 போலீஸ் எங்கே நிற்கும்? இங்கே மட்டும் நிற்காது. இது பர்டிகுலர் சர்க்கிளில் தானே இறந்துருக்குறாங்க. ஒரு இடத்துல அந்த ஜென்செட்டுக்கு உள்ள ஒருத்தன் போயிருக்கிறான், உள்ள ஆஃப் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல தான் அந்த இது சம்பவங்கள்லாம் நடக்குது. இது ஆனால் இந்த கூட்டத்தை இந்த 500 பேர் எங்கே நிற்பாங்க? ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் நிற்பான். நல்லா கவனிங்க. 500 பேர் நடந்தது இங்கே இல்லை, ஆட்களே வராத அந்த பக்கம் ஒரு 10 போலீஸ் நிற்பான். இப்போ சார், இப்போ நம்ம உட்காந்து இப்போ ஆலந்தூரில் பேசுகிறேன் சார், கரிகால ஸ்ட்ரீட் தானே, இங்கே தான் விஜய் நிற்கிறாருன்னா போலீஸ் எங்கே நிற்பான் சார்? அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்பான். 1.5 கிலோமீட்டர் அங்கே ஒரு 50 போலீஸ் நிற்பான். ஒன்று நிற்பான், நிற்க மாட்டானா? நிற்பாங்க. இந்த பக்கம் ஒரு 50 போலீஸ் நிற்பான், இந்த பக்கம் ஒரு 50 போலீஸ் நிற்பான், இந்த பக்கம் ஒரு 50 போலீஸ் பிரிஞ்சு நிற்பான். அப்போ 200 போலீஸ் போயிட்டாங்க. 4 கார்னருக்கும் குறைஞ்சபட்சம். மீதி ரிமைனிங் எத்தனை போலீஸ் இருக்கான்? 300 போலீஸ். இந்த 300 போலீஸும் இந்த இடத்துல நிற்க முடியுமா? நிற்க முடியாது. பிரிஞ்சு அதுவும் பிரிஞ்சு தான் நிற்கும். 500 போலீஸ் இல்லை என்று சொல்கிறார்கள், 600 போலீஸோ போட்டாலும் இல்லை. அப்போ இதை ஒழுங்கு செய்கிறது யார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பண்டமெண்டல், நான் மனசாட்சியோடு சொல்கிறேன், ஒரு பண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனாக இருந்தால் அந்தந்த கூட்டத்தை சுற்றி ஒரு 30 பேர் 40 பேர் இவர்களுடைய படைகள் நிற்கும். யார் படை? தாவேக்காவோ திமுகவோ அதிமுகவோ தொண்டர் படம் இருக்கணும். தொண்டரணி. நீ என்னமே ஹேவ் அ நோ பிளான். அவர்களுக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை. ஒரு திட்டம் மட்டும் இருந்துச்சு, சினிமாத்தனமாக சினிமாட்டிக்காக அப்படியே பஸ்ஸில் அப்படி ஆடுறது, அது மட்டும் இருந்துச்சு. அவங்க தேர் நாட் எக்ஸ்பெக்ட், அவங்க இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது நடக்கும்னு. நாம் அப்படியே ஒரு கூட்டம் வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துடும் அப்படின்னு ஒரு பூமராங் செய்கிறதற்கு அவங்க செஞ்சாங்க. ஆனால் இதில் விஜய்க்கு இந்த நடக்கணும்னு அவங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு எதுவுமே கிடையாது. இது நக்கீரன் கோபால் சார் கூட ஒரு விஷயம் தான், அங்கே நடந்தது வந்து ஜனநாயகன் படத்துடைய பட ஷூட்டு, மேலே ட்ரோன் கேமராக்களை வைத்து படம் ஷூட் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அதற்கு தாவேகா தரப்புலேருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை. இல்லை, அது வந்து அவர் வந்து திமுகவுடைய ஆள். அவர் சில நேரத்துக்கு நல்லா பேசக்கூடியவர். முழுமையாக திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்களெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இங்கே வந்து யாருக்குமே சொம்பு தூக்கக்கூடாது. நம்ம கேள்வி என்னென்னா, பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு நியாயம் என்ன? பாவப்பட்ட பிள்ளைகள், அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே உள்ள நாமக்கல் அந்த பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், பிள்ளைகள் இறந்துட்டாங்க. நீங்கள் நீ எத்தனை கோடி கொடுங்க, நீ 20 லட்சம் கொடு, 30 லட்சம் கொடு, அந்த குழந்தை வருமா? நான் கேட்குறதுக்கு பதிச்சு 14 வயசு தாமிக்கா அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் தெரியும், என் பிள்ளை இருந்தா இப்போ கல்யாணம் ஆயிருக்குமே, என் பிள்ளை இருந்தா இன்னைக்கு குழந்தை பெற்றிருக்குமே, ஐயோ என் பையன் இருந்தா இன்னைக்கு சம்பாதிச்சிருப்பாரு. இப்படியே அந்த தாயும் தந்தையும் காலத்திற்கும் தன்னுடைய உள்ளத்தில் தன்னைத்தான் கருவறுத்து கொண்டே உயிரோடே சாவா. அதை நீ புரிந்து கொள்ற மாதிரி சொன்னா, ஒரு மனிதனை நிறுத்தி 2 கண்களையும் வைத்து உடலை அப்படியே உரித்து எடுத்தால் என்ன வேதனை வரும்? அதை விட கொடுமையானது புத்திர அந்த சோகம் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து எதை வைத்து இருக்கணும். அதுக்கு பதில் பேசுறதுக்கு விஜயோ அவருடைய கட்சியினுடைய புஷி ஆனந்தோ அவங்க தான் பொறுப்பு. அவங்க தான் அவங்கள பார்க்கத்தானே வந்தாங்க சார். நான் கேட்குற பதில் சொல்லுங்க. திமுக 500 போலீஸை நான் நிறுத்தி சொன்னதான் சொல்றேன், கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திங்க. ஆனால் திமுகவுக்கு இது அரசியல் விளையாடுவாங்க, அது சொன்னதில் உண்மை இருக்கிறது. ஆனால் முதல் தார்மீக பொறுப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கட்சியினுடைய தலைவர் சிஐடி நிர்மல்குமார், புஷி ஆனந்த், நடிகர் விஜய், ராஜ்மோகன், ஜான் ஆரோக்கியசாமி எங்க போனாங்க? ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டாரு. டெல்லியில் வந்து சிபிஐ ரிப்போர்ட் வரும்போது நான் அப்ளை பண்ண அந்த 3 விவகாரத்தையும் சொல்கிறேன். அவருடைய மாமா ஒரு லாட்ரி வியாபாரி, மார்ஜின், அவர் பேர் மார்டின்.
மற்றபடி அவர்கள் யாருக்குமே ஒரு அரசியல் நுணுக்கம் இருக்காது. இதை விட பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கு. மகாமக கூட்டத்தில் கூட இவ்வளோ சாவலை சார். 45 பேர் 50 பேர் சாகலை. 10 லட்சம் 20 லட்சம் 27,000 பேர் கூடிய கூட்டத்தில் 41 பேர் செத்துருக்குறாங்கன்னா எந்த அளவிற்கு பொறுப்பேற்று இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து எவாக்குவேட், அதாவது இடத்துல இருந்து விவகாரம் ஆரம்பித்ததிலிருந்து தாவேக்காவை சேர்ந்த யாரும் வந்து எல்லாரும் அவரவர் பாதுகாப்புக்காக அவங்க பாதுகாப்பு தப்பிட்டாங்க. அவங்க யாரும் வந்து யாரையும் சந்தித்து வாய் திறக்கவில்லை. இப்ப அந்த 16 நாட்கள் முடிந்து சிபிஐ விசாரணை வந்த பிறகு தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து வெளில வரார். தலைமறைவில் இருந்த புஷி ஆனந்த் வெளியில் வரார். நிறைய ஆதவ் அர்ஜுனா வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு நீ நிக்கல? அன்னைக்கு ஜெயில போயிருக்கலாமே. ஒவ்வொருத்தனும் 25 வருஷம் 35 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான் சார். இந்த பலஸ்தீன விடுதலையில் பார்த்தீங்கன்னா 67 இருந்த ஒரு ஆளில் வெளியே வந்திருக்கான். 50 வருஷமா 55 வருஷம். நீ ஒன்றுக்கும் உதவாத ஒரு 10 நாள் ஜாமீன் கிடைக்கும். அது கூட இருக்க தைரியம் இல்லாத இவங்கெல்லாம் நம்பி தமிழ்நாடு பின்னால போகுமா என்ற கேள்வி எழுகிறது. இருந்த போதிலும் பேலட் ஜனநாயகம் இருக்கிற பாருங்க, பேலட் டெமோக்ரஸி, வாக்கு ஜனநாயகத்தில் எப்படி நடக்க போகிறதுன்னு சொல்ல முடியாது. இது what kind of the impact will happen today and tomorrow, day after tomorrow, I can't predict exactly. Something could happen. சிலது நடக்கும். ஆனாலும் நாம் அந்த விஷயத்தை பார்ப்போம். ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான், முதலமைச்சர் சொன்னதில் உண்மை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஓகே. ஆனால் வந்து பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உண்மைகளை மறுக்கிறார் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் காவலர்களை பாதுகாப்புக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது பேசிய அனைத்து விஷயத்தையும் சொல்லி உண்மைகளை வந்து மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறார். அதாவது பாஜக எப்படின்னா செத்த வீட்டில் அரசியல் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணுறாங்க. விஜய் வந்து தனது கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிட்டார். யார? பாஜக. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. பேரறிஞர் அண்ணா இவர் தான், தந்தை பெரியாரை தான் அவங்க பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க. பெரியாருடைய கொள்கை எடுக்கிறவங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ பிஜேபி துண்டை போடுறதுக்கு நினைக்கிது. ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நயினார் நாகேந்திரனுடைய விஷயத்தில் எந்த நியாயமோ நீதியோ அல்ல. சிபிஐ கொண்டு வரணும்னு ப்ரெஷர் கொடுத்து பொது நடவடிக்கைகளை லிட்டிகேஷன், அதாவது பப்ளிக் பெட்டிஷனாக ஒன்று போட்டது பாரதிய ஜனதா. சரி, இப்போ பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட்டாவது நாம் 30 சீட்டு உள்ளே போகணும். இதுதான் கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை அவங்க காலி பண்ண முதல். இதுதான் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேயை காலி பண்ண முறை. இதுதான் இப்போது நேற்று நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற பீகாருடைய செய்தியில் சொல்லியிருக்கேன், நிதிஷ்குமாரை காலி செய்கிறாங்க. எப்படி காலி செய்கிறாங்க? இதுக்கு இந்த சம்மதத்தோடு வர்றேன். நிதிஷ்குமாரோட கூட்டணி வைத்துக்கொண்டு அவருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஷிராக் பஸ்வானை அவருக்கு எதிராக போட்டிட்டு தோக்கடிச்சாங்க 143 தொகுதியில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய முக்கியமான கோல் அதிமுகவை துண்டு துண்டாக உடைத்து விஜயின் மூலமாக ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்கி டிஎம்கேக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்கி தாங்க ஒரு 20 சீட்டு 30 சீட்டு கொண்டு வந்துடலாம். கால் ஊனிட்டா பெரியார் மண்ணில், திமுகவின் அதாவது அண்ணாவுடைய மண்ணில், சமூக நீதி மண்ணில் சனாதன தர்மம் கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ரெண்டாவது பார்த்துக்கிடலாம். இதில் நியாய நீதிலாம் கிடையாது சார். திமுகவுக்கு ஏதாவது அடிப்படை நியாயம் இருக்கா? போலீஸ் துறையை வைத்து செய்தார்களா? அவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 10 நாளுக்கு ஜெயிலில் இருக்கிறதுக்கு யோசிக்கிற புஷி ஆனந்தும், சிஐடி நிர்மல்குமாரும், ராஜ்மோகனும், ஜான் ஆரோக்கிய சம்பியும், விஜயும், ராஜ்மோகன் அவர்லாம் லிஸ்ட்லே இல்ல, வழக்கிலே இல்ல. ஏன் ஒளிஞ்சு போற? இந்த மக்களுக்காக, உனக்காக காலத்திற்கும் கண்ணீர் விடுகிற ஒரு சமூகம் மனைவி இழந்தால், கணவனை இழந்தால், தந்தை இழந்தால், 2 காதலர்கள் அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ கல்யாணம், 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு புள்ள, ஒரு தாய் அழுதுகிறாள். அவனுக்கு திருமணம் நிச்சயம் வச்சிருந்தான், என் புள்ள இறந்து போயிட்டேன். இதுக்கெல்லாம் நீ விஜய் என்ன செய்ய முடியும்? நீ 50 லட்சம் கொடு, 5 கோடி கொடு. தனித்தனியாக மண்டபத்தில் சந்திச்சானா இறந்த ஆத்மாவுக்களுக்கான பரிதவி கொடுனா மாண்டவர் ஒருபோதும் மீளப்போவதில்லை, அவர்கள் ஒருபோதும் திரும்ப போவதில்லை. அரசியல் அப்படித்தான் இருக்கு. நீங்க கேட்ட நயினார் நாகேந்திரன் தமக்கு துண்டை போடுறது, பஸ்ஸில் கூட்டத்தில் துண்டை போடுவாங்க தெரியுமா, டக் டக்குண்டு. அதே போன்று இதன் மூலமாக துண்டை போடுற நடவடிக்கை பிஜேபி ஏற்பட்டிருக்கு. ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், நடிகர் விஜய் என்ன துண்டை போட்டாலும் பாஜகவோடு அவர் கூட்டி சேர்வதற்கு 1000% வாய்ப்பே அல்ல. அப்படி ஒரு கால்
பிஜேபியோடு நடிகர் விஜய் கூட்டணி அமைத்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாக்கப்பட்டது என்பதை இந்த செய்தியில் சொல்கிறேன். சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததுதான் துயரத்துக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் நுழைந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் கையில் அந்த கருப்பு நிற பேட்ச் அணிந்து வந்திருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை சார். இதெல்லாம் அப்படித்தான் சார். சினிப்பர் தாக்குதல் நடந்துச்சு, 13 பிள்ளைகளை சார். மீன் வாங்க வந்து சார், 13 வயசு பொம்பளை பிள்ளை 10வது எக்ஸாம் எழுதுன வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டான். எங்கே? ஸ்டெர்லைட்டில், தூத்துக்குடியில். இதே அருணா ஜெகதீசன் குழு தான் ஷி வாஸ் அப்பாயிண்டட் போர்டு. அப்போ கேட்குறாங்க எல்லாரும், ஐயா 13 பேர் கொலை பண்ணி கொண்டு போட்டாங்க. நடு ரோட்டில் 10வது எக்ஸாம் எழுதி வேடிக்கை பார்த்த பிள்ளையில வாயை சுட்டான். இன்னொரு குழந்தை சாலையில் போன புது மாப்பிள்ளை இறந்து போனான். இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இதனாவது கூட்ட நெரிசல் சுடலை. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எனக்கு தெரியாது, டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆட்கள் தான் இன்னைக்கு கட்சியினுடைய தலைவர்கள். இவர்கள் தான் இன்னைக்கு அரக்கை சட்டையில் கருப்பை போட்டு நியாயம் கேட்குறான். தூர தள்ளுங்க சார், வேற விஷயத்த பேசுங்க. சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.